2001 ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி தொடங்கப்பட்டது தமிழ் மரபு அறக்கட்டளை. உத்தமம் தமிழ் கணினி மாநாடு 2001 மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் நிகழ்ந்தபோது தமிழர் மரபினை காக்க கணினி தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட ஓர் அமைப்பு தேவை என்ற கருத்தை முன்வைத்தோம். அன்று அதிகாரப்பூர்வமாக தொடக்கம் கண்டது தமிழ் மரபு அறக்கட்டளை. தமிழர்களின் கலை பொக்கிஷங்களான கோயில் கட்டுமானங்கள், சிற்பங்கள் பற்றிய விழிப்புணர்வு ஊட்டும் நிகழ்ச்சிகள், கல்லூரி மாணவர்களுக்கான பயிற்சி பட்டறைகள், பராமரிக்கப்படாமல் அழிந்து வரும் ஆவணங்கள் பற்றிய பாதுகாப்பு நடவடிக்கைகள், தமிழர் வரலாற்றின் கவனிக்கப்படாத பக்கங்களை ஆய்வுக்குட்படுத்துதல், உலகளாவிய தமிழர் புலம்பெயர்வு ஏற்படுத்திய தாக்கத்தை ஆவணப்படுத்துதல் என பல பரிமாணங்களில் இயங்கி வருகிறது தமிழ் மரபு அறக்கட்டளை. தமிழர் வரலாறு என்பது ஒரு குறிப்பிட்ட மதம் மட்டுமே சார்ந்ததல்ல. தமிழ்நாடு பௌத்தம், சமணம், கிறித்துவம், இஸ்லாம், சைவம், வைணவம், சக்தி வழிபாடு, இயற்கை வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, மூத்தோர் வழிபாடு என்ற பல்வகைப்பட்ட நம்பிக்கைகளின் அடிப்படையிலான பண்பாட்டை கொண்டிருக்கின்றது. பல்வகைப்பட்ட சடங்குகளும் சமய நம்பிக்கைகளோடு இயைந்து கடைபிடிக்கப்படுகின்றன. பூர்வ குடிகளின் தனித்தன்மையுடனான வாழ்வியல் கூறுகளும் மொழிகளின் வட்டார வழக்கு வேறுபாடுகளும் தமிழர் வரலாற்றுக்கு வளம் சேர்க்கின்றன. ஆண்டு தொடங்கிய தமிழ் மரபு அறக்கட்டளையின் பணிகள் முதல் சில ஆண்டுகள் தமிழகத்தின் பல்வேறு கல்விக்கூடங்களிலும் மாணவர்களை சந்தித்து வரலாற்று சின்னங்களை சிதைக்காமல் பாதுகாப்பது பற்றிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதை முக்கிய செயல்பாடாக கொண்டிருந்தது. அதன் பின்னர் பல்வேறு திட்டங்கள் ஒவ்வொரு ஆண்டும் செயலாக்கம் கண்டன. அடுத்து திருவண்ணாமலை நகருக்கு சிறப்பு சேர்க்கும் வரலாற்று சிறப்பு மிக்க பகுதிகளின் வரலாற்று தகவல்களை தேடி தொகுக்கும் பணி. அதன் பின்னர் தூத்துக்குடி, மதுரை என்றும் தொடர்ந்தது. சோழர் கால கோயில் கட்டுமான கலைகள், சிற்பங்கள் பற்றிய ஆய்வின் போது நாம் பதிந்து வெளியிட்ட காணொளி பதிவுகள் இத்துறையில் ஆய்வு செய்வோருக்கு நிச்சயம் உதவும். தமிழக கோயிற்கலைகளில் தனித்துவம் மிக்க குடைவரை கோயில்களை அறிந்து கொள்ள ஒரு தனி வலைப்பக்கம், தமிழகத்தில் இஸ்லாமிய விழுமங்களை பதிந்து வைக்க ஒரு தனி வலைப்பக்கம், தமிழகத்தில் சமணம் தொடர்பான விழுமியங்களை பதிந்து வைக்க ஒரு தனி வலைப்பக்கம், உலகத் தமிழர்களுக்கு பெருமை சேர்த்த கீழடி ஆய்வுகள் தொடர்பான செய்திகளுக்கும் காணொளிகளுக்கும் ஒரு தனி வலைப்பக்கம், ஐரோப்பிய கிளையின் செயல்பாடுகளை பதிந்து வைக்க ஒரு தனி வலைப்பக்கம், இலங்கையில் தமிழ்ச் சுவடுகளை பதிந்து வைக்க இலங்கையின் யாழ்ப்பாணத்திற்கும் மலையக பகுதிக்கும் நேரில் சென்ற களப்பணிகளின் போது தொகுத்து வைத்த தகவல் களஞ்சியத்திற்கு ஒரு தனி வலைப்பக்கம்,
ஆய்வுக் கட்டுரைகளின் பதிப்பாக மின்தமிழ் மேடை ஆய்வுக் காலாண்டிதழ், மாதாந்திர செய்திகளின் தொகுப்பாக தினை செய்தி மடல், கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள மின்தமிழ் கூகுள் மடலாளர் குழுமம். இவை மட்டுமா? தமிழர் வரலாற்றை பொதுமக்களும் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு கல்வெட்டுக்களை வாசிக்க தெரிந்திருப்பதும் அவசியமல்லவா? அதற்கு உதவும் வகையில் கல்வெட்டு பயிற்சிகளையும் நடத்தி பொதுமக்களிடையே கல்வெட்டுக்களின் முக்கியத்துவத்தை கொண்டு சேர்க்கின்றது தமிழ் மரபு அறக்கட்டளை. தமிழ்நாட்டின் ஒவ்வொரு தெருவும் ஒவ்வொரு மூலையும் ஏதாவது ஒரு வரலாற்று சின்னத்தையோ செய்தியையோ அல்லது நாட்டார் மரபுகளையோ தன் வசம் கொண்டிருக்கின்றன. அவற்றை பாதுகாக்க வேண்டுமென்றால் அவற்றை முறையாக அறிந்து கொள்வதும் தக்க அறிஞர்களின் உதவியுடன் நேரில் சென்று காண்பதும் அவசியமல்லவா? அந்த வகையில் அமைகின்றன தமிழ் மரபு அறக்கட்டளையின் மரபு பயணங்கள். வரலாற்றை பாதுகாப்பது மட்டுமே நம் பணியல்ல. பேரிடர் காலங்களிலும் தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் நலிந்து உதவி தேவைப்படும் மக்களுக்கு உதவும் வகையில் சமூக நலப் பணிகளையும் மேற்கொள்கின்றது நம் தமிழ் மரபு அறக்கட்டளை. இன்று இந்தியா மட்டுமன்றி ஐரோப்பாவிலும் மலேசியாவிலும் பதிவு செய்யப்பட்ட ஓர் ஆய்வு நிறுவனமாக திகழ்கின்றது தமிழ் மரபு அறக்கட்டளை. இலங்கை, பர்மா, அமெரிக்கா ஆகிய நாடுகளிலும் மேலும் உலகின் பல பகுதிகளிலிருந்து தன்னார்வலர்களினாலும் பயணத்தை தொடர்கின்றது ஜெர்மனியை தலைமையிடமாக கொண்ட நம் தமிழ் மரபு அறக்கட்டளை. தமிழர் வரலாற்றுக்கு ஓர் அரண் தமிழ் மரபு அறக்கட்டளை.